ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்ற அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரத தினம் நண்பர்களே. மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துல சந்திர பகவானும் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். ராசி அதிபதி புதன் குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் ராசியிலே செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள்கள். இன்றைய தினம் உங்களால் பழைய பணத்தை வசூல் செய்து கொள்ள முடியும். பண வரவுகள் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது நண்பர்களே. இது தவிர உங்களது தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் பொருளாதாரம் உங்களது தொழில் மூலமாக அதிகமாக நீங்கள் வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க. மேலும் நீங்கள் மனசு வைத்தால் போதும், ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணினா கூட போதும், உங்களுக்கு வராக்கடனாக இருந்த பழைய பாகிகள் கூட வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் இன்றைய தினம் பெற முடியும். இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. புதிய முதலீடுகள் அல்லது புதிதாக சில சேவிங்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அல்லது இதர சில சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது தகுந்த ஆலோசனைகளையும் உங்களது அனுபவ அறிவையும் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே இப்பொழுது தானாக விலகி செல்லக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்களே. எதிரிகள் விலகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைதுங்க. உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ் ஏதாவது பெண்டிங்ல நிலுவையில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நல்ல முடிவு அதில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் சமயோசிதமான உங்களது இயல்பான புத்தி காரணமாகவும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியான முயற்சிகள் செய்வதன் காரணமாகவும் உங்கள் அலுவலக மதியங்கள் முதற்கொண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணிகள் முதற்கொண்டு எல்லா வேலைகளிலும் நீங்கள் தொடர்ச்சியான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். எனவே தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். சமயோசித புத்தியை யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு வேலை செய்யுங்க. இன்னைக்கு வேற லெவலில் ஒரு நாள், ஒரு சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணியில் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான பாராட்டுகளை பெற முடியுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையாவது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள். நீங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும். அதற்கான நிறைய திட்டங்களை பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணுங்க நண்பர்களே. குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்க மனசுல வேற லெவல் இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுத்தாலும் அதை நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு முன்னேற்றங்கள் கூடுதல் பொறுப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூப்பரான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் பண திருப்தி உங்களுக்கு மனதிற்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய பற்றாக்குறையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அகற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது சுபகாரிய பேச்சுகள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே முயற்சி செய்து தோல்வியடைந்த முயற்சிகள் கூட இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தாங்க. அலுவலக பணிகள் முதற்கொண்டு நீங்கள் முயற்சி செய்யும்போது சில மாற்று இனத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்து ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே உங்கள் முயற்சிகளுக்கு இன்னைக்கு நல்ல பாராட்டுகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. அதை நீங்கள் இன்று தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கருந்த காதலருடன் நீங்கள் சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே. ஆனால் அந்த காதல் விவகாரங்களை மட்டும் நீங்கள் தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் தவறான புரிதல் காரணமாக காதல் வாழ்க்கையில் சில பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் காதலருக்கு முழுமையாக புரிந்ததா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. ஒருவேளை உங்கள் மனக்குறந்த காதலருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்மறையாக புரிந்திருந்தால் கண்டிப்பாக அதனால காதலில் சில பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பொழுதை கழிக்கலாம். அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்னும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன சேவிங்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க
வெற்றிகள் பெறலைன்னா கூட நீங்கள் அதை நினச்சி கவலைப்படக்கூடாதுங்க. நீங்கள் நினச்ச சேவிங்ஸ் செய்ய முடியலனாலும் உங்களால் கண்டிப்பாக இன்றைக்கி சேவிங்ஸ் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு எது ஒத்துழைப்பு தருதோ, எது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேவிங்ஸில் கண்டிப்பாக ஈடுபடலாம் நண்பர்களே. சூழ்நிலை விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுங்கிறதுனால எந்த நினைச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய கடினமான சில பேச்சுக்கள் மூலமாக கோபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவரது அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே இன்றைய தினம் அன்பை விட சிறந்த உணர்வுகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அமைதியாக இருங்க. இன்றைய தினம் அவரே சாந்தமாயிருவார். உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சினால நீங்கள் கோபமடைந்த கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அன்பு காட்டுங்க. பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் உச்சத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது மீது உங்கள் மனம் குறைந்த காதலருக்கு அதிகமான தன்னம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நீங்கள் சில புதிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு புரிதலை உங்களது மனம் குறைந்த காதலுடன் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை தரும். உங்களது குழந்தைகளுடைய பேச்சுகள், சுபகாரிய பேச்சுக்களை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக நடத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் அமைதி நண்பர்களே. மேலும் ஏதாவது சங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னா இன்னைக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. சங்கத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அமையும் நண்பர்களே. அலுவலக பணியில் கொஞ்சம் அலைச்சல் பொறுப்பு இருந்தாலும் நீங்கள் அதை தயங்காமல் ஏற்றுக்கங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. கடன் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. குழந்தைகளுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் இன்னைக்கு பாடுபடுவீங்க. இந்த தினம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எதிரிகள் தொல்லை நீங்கும். முயற்சியில் எல்லாமே ஈடேறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க. வெள்ளை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது லக்கேஸ்ட் நம்பர் 3 பயன்படுத்துங்க. 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரணமாக நீங்கள் அதிகமான முயற்சிகள் செய்வதன் காரணமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாள்ங்க. மேலும் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், கெத்தான ஒரு நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக அதிகமாக யோசிப்பீங்க. அவங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் இப்பொழுது சிறந்த ஒரு வளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைத்தாலும் அதன் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இந்த தினம் குழந்தைகளுக்காக சிந்தனைகள் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல ஒரு பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு, கெத்து எல்லாமே கூடுங்க. பெரும்பாலான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் ஏதாவது மெம்பர்ஷிப் நீங்கள் எதுலையாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சொசைட்டில நல்ல ஒரு மதிப்பு கூடக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் முயற்சிகள் எல்லாம் ஈடேறும். கடன் உதவிகள் எல்லாமே கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மதிப்பான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.